ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா எக் ரைஸ் செய்கிறதாங்க. இந்த எக் ரைஸ் நான் எப்படி செய்கிறேன்னா வீட்டிலே சமைக்கிற சாதத்தை வச்சு தாங்க செய்ய போகிறேன். இந்த எக் ரைஸ் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் 10 மினிட்ஸ்லேயே செஞ்சுட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு போய் பார்க்கலாம். இந்த எக் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இந்த சாதத்தில் தாங்க நான் எக் ரைஸ் சேர்ப்பேன். இந்த சாதத்தில் ஏற்கனவே நான் உப்பு போட்டு தாங்க வடிச்சிருக்கேன். இந்த சாதத்துக்காக நான் 5 முட்டை எடுத்திருக்கேங்க. இந்த பொருட்கள்லாம் வச்சு தாங்க நான் எக் ரைஸ் சேர்ப்பேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். முதல்ல அந்த 5 முட்டையை நான் உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிட்டேங்க. அந்த முட்டையில் வந்து நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முட்டையை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா நான் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 4 டீஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஊற்றிடுறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் கடுகு போடுறேங்க. கடுகு வந்து நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுறேங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறமாவே நான் வந்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் வந்து இதிலே போட்டுருங்க. இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா தக்காளி போட்டுடுறேன். தக்காளி வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டும் நசுக்கி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதிலே போட்டுருங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கணும் தக்காளி. அதுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதே வந்து அதிலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுருங்க. குட்டி குட்டியாக நல்லா உடச்சிடுங்க. உடச்சதுக்கப்புறமா நம்ம இதில் சாப்பாடு போடணுங்க. உடச்சிடலாம். ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் சாதத்தை போட்டுடலாம். சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பெப்பர் தூள் 1 டீஸ்பூன் போட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க லாஸ்ட்டாக வந்து. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இது ஒரு தட்டில் சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க. 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ரெசிபி உங்கள் ஃபோனை தேடி வரும். தேங்க்யூ, பாய்.